Hello students, welcome to J Tuitions. இந்த வீடியோல first chapter real numbersல introduction பார்க்கலாம். So real numbers அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச எல்லா நம்பர்ஸுமே real numbers தான். அது சில categories வைஸா split பண்ணியிருக்காங்க. Natural numbers, whole numbers, integers, rational numbers and irrational numbers. So natural numbers அப்படின்றது 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி infinity வரைக்கும் இருக்கிறது எல்லாமே natural numbers. ஹோல் நம்பர்ஸ் அப்படின்றது இந்த ஜீரோ கூட வந்துரும். ஸோ ஜீரோல இருந்து 1 2 3 4 அந்த மாதிரி இன்ஃபினிட்டி வரைக்கும் வர்றது ஹோல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இன்டீஜர்ஸ் அப்படின்றது நம்பர் லைன்ல நம்ம எழுதுவோம்ல, 0 -1 -2 அதுக்கப்புறம் இங்க 1 2 3 அந்த மாதிரி நம்பர் லைன்ல இருக்கிறது எல்லாமே இன்டீஜர்ஸ்னு சொல்லுவோம். ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்றது ஃப்ராக்ஷன் ஃபார்ம்ல எழுதுறது எல்லாமே. மேபி அது -5/8 இருக்கலாம், இல்லது 2/3 இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு நியூமரேட்டர் அண்ட் ஒரு டினாமினேட்டர் வச்சு எழுதணும் அப்படின்னா அது ரேஷனல் நம்பர்ஸ். இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்றது அதை ஃப்ராக்ஷன்ல எழுத முடியாது அப்படின்னா ஒரு √5 இந்த மாதிரி ரூட் வச்சு வர்றத வந்து இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ரியல் நம்பர்ஸ் அப்படின்றது ஒரு சிஸ்டம்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. என்னன்னு பாருங்க, 1 2 3 இருக்கு. இந்த 1 2 3 ஹோல் நம்பர்லயும் இருக்கு. எல்லா நேச்சுரல் நம்பர்ஸுமே ஹோல் நம்பர்ஸ் தான். ஆனா ஹோல் நம்பர்ஸ்ல 0 இருக்கு. அந்த 0 இந்த நேச்சுரல் நம்பர்ல இல்ல. ஸோ எல்லா ஹோல் நம்பர்ஸுமே நேச்சுரல் நம்பர் கிடையாது. அப்போ உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாமே ஹோல் நம்பர்ஸான்னு கேட்டா ஆமா. ஸோ இதே மாதிரிதான் கீழே இருந்து எல்லாமே மேல வந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே கரெக்ட். மேல இருந்து கீழே வந்துச்சுன்னா அது தப்பு. இந்த மாதிரி சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஞ்சம் பேசிக் டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஃபேக்டர். A factor is a whole number that can be divided evenly into another number. ஃபேக்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ 8 ஒரு நம்பர் இருக்கு. இந்த நம்பரை நான் 4ஆல டிவைட் பண்றேன். ஸோ 4 2s are 8 அண்ட் ரிமைண்டர் எனக்கு 0 வந்துச்சு. இந்த மாதிரி எந்த ஒரு நம்பரையும் நீங்க டிவைட் பண்ணும்போது அதோட ஆன்சர் வந்து 0 அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம், 4 is a factor of 8 அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7 இருக்குது, 4ஆல டிவைட் பண்ணுங்க. அப்போ 4 1s are 4 தான் வரும். ஸோ நமக்கு ரிமைண்டர் வருது. இந்த மாதிரி ரிமைண்டர் வந்துச்சு அப்படின்னா 4 is not a factor of 7. நமக்கு 0 வந்துச்சுன்னா மட்டும் இங்க நம்ம டிவைட் பண்ணக்கூடிய நம்பரை ஃபேக்டர்னு கன்சிடர் பண்ணிப்போம். நமக்கு ரிமைண்டர் வந்துச்சு அப்படின்னா இந்த 4 is not a factor of 7. புரிஞ்சுதா? இதுதான் ஃபேக்டர். நெக்ஸ்ட் ஒன், prime numbers. A prime number is a whole number greater than 1 whose only factors are 1 and itself. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, prime number அப்படின்றது ஒரு whole number அப்படின்னா அது 0ல இருந்தே ஸ்டார்ட் ஆகும் அண்ட் greater than 1, 1-ஐ விட greater-ஆ தான் இருக்கணும். மேபி 1-ஐ தவிர 2 3 4 5 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். whose only factors are 1 and itself. அந்த நம்பருடைய ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் இருக்கணும், 1 and itself. அப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ கிரேட்டர் தேன் 1ன்னு சொல்லியிருக்காங்க, அதனால நம்ம 2 எடுத்துப்போம். இப்போ 2 உடைய ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் பாருங்க. 2 1s are 2 அண்ட் ஆல்சோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம், 7 எடுத்துக்கலாம். 7-ஐ 1 into 7 or 7 into 1 தான் எழுத முடியும். இந்த 7 2 3 இதெல்லாமே எந்த டேபிள்ஸ்லயுமே வராது. அந்த 2வே ஒரு ஃபேக்டர், கூட இந்த 1-ம் ஒரு ஃபேக்டர். அதே மாதிரி 7 பாருங்க, 7க்கும் 7 ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபேக்டர் அண்ட் கூட இந்த 1 மட்டும் எல்லாருக்கும் கூடயும் வந்துடும். காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னா அப்படியே பிரைம் நம்பர்ஸ்க்கு ஆப்போசிட்டா வந்துடும். Numbers that have more than 2 factors are called composite numbers. அப்போ composite numbers அப்படின்றது more than 2 factors, 2 ஃபேக்டரை விட அதிகமா இருக்கக்கூடிய நம்பர்ஸை நம்ம என்ன சொல்லுவோம், composite numbers அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ 6 இருக்கு. 6 எப்படி எல்லாம் எழுதலாம் பாருங்க. 3 into 2 6ன்னு எழுதலாம். 2 into 3 6ன்னு எழுதலாம். 6 into 1 6ன்னு எழுதலாம். ஸோ இங்க ஃபேக்டர்ஸ் பாருங்க, 3
2, 6, 1. இது எல்லாமே ஃபேக்டர்ஸ் தான். நமக்கு இங்க 4 ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ மோர் தேன் 2 ஃபேக்டர்ஸா இருக்கனால இந்த 6 என்ன சொல்லிக்கலாம், ஒரு காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ ஒரு நம்பர் 60 எடுத்துக்கிறேன் நானு. இந்த 60 நான் எப்படி டிவைட் பண்ணலாம்? 10, 6 are 60, 6 1s are 60 இப்படின்னும் டிவைட் பண்ணலாம். ஆனா நமக்கு இங்க இருக்கிற நம்பர்ஸ் பாருங்க 10 and 6 இருக்கு. 10ம் பிரைம் நம்பர் கிடையாது, 6ம் பிரைம் நம்பர் கிடையாது. ஸோ இந்த மாதிரி போடக்கூடாது. பிரைம் ஃபேக்டர்ஸ் மட்டும்தான், அதாவது பிரைம் நம்பர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்போ நம்ம 60 இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். 2, 3, 5, 7 இதெல்லாம் பிரைம் நம்பர்ஸ். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 2 3s are 6, so 0, 2 1s are 2, so 2 5s are 10, again 3 5s are 15, so 5 1s are 5. இந்த மாதிரி prime numbers யூஸ் பண்ணி நம்ம டிவைட் பண்ணிட்டு கடைசியில 1 வர்ற வரைக்கும் கண்டினியூ பண்ணணும். ஸோ இப்போ இந்த 60 எப்படி எழுதிக்கலாம்? prime numbersல 2 into 2 into 3 into 5. ஸோ இந்த 60ய நம்ம prime factors யூஸ் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். இந்த மெத்தடுக்கு பேரு தான் prime factorization method. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, LCM and HCF. ஸோ LCMனா லீஸ்ட் காமன் மல்டிபிள், HCFனா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ மல்டிபிள் அண்ட் ஃபேக்டர் அப்படின்னா என்னன்னு பாருங்க. ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிக்கலாம். 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4 எப்படி எல்லாம் எழுதலாம் நீங்க? 1 into 4, 2 into 2 எழுதிக்கலாம். ஸோ இப்போ 4 அப்படின்றது ஒரு ஃபேக்டர், 1 அப்படின்றது ஒரு ஃபேக்டர், 2 அப்படின்றது ஒரு ஃபேக்டர். ஸோ 4க்கு 3 ஃபேக்டர்ஸ் வந்துருச்சு. என்னெல்லாம்? 1, 4 and 2. ஸோ இது எல்லாமே ஃபேக்டர்ஸ். மல்டிபிள் அப்படின்னா இந்த 4 நீங்க எப்படி எல்லாம் மல்டிபிள், அதாவது பல மடங்கா எழுதுறது இப்படி எழுதலாம். ஸோ 4 டேபிள்ஸ்ல வரக்கூடியது எல்லாமே அதெல்லாம் மல்டிப்ளைன்னு சொல்லுவோம்ல. ஸோ மல்டிப்ளை பண்ணி வர்றது எல்லாமே 4 1s are 4, 4 2s are 8, 4 3s are 12, 4 4s are 16. இது 4 உடைய மல்டிபிள் மடங்கா இருக்குது. ஸோ 4 2 டைம்ஸ் பண்ணா 8 வருது, 4 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணா 12 வருது. ஸோ இது எல்லாமே என்ன சொல்லுவோம்? மல்டிபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க மல்டிபிள்ஸ் வந்து அதிக வேல்யூல வரும், ஃபேக்டர் வந்து சின்ன வேல்யூல வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ டெஃபினிஷன் பாருங்க. A factor is a number that divides the given number exactly without leaving a remainder. ஸோ ரிமைண்டர் வராதுன்னு பார்த்தோம் ஆல்ரெடி ஃபேக்டர்னா என்ன. Whereas multiple is a number and that number is the product of the given number with other number. ஸோ இது என்னன்னா 4 அப்படின்றது ஒரு நம்பர். இந்த நம்பர் கூட நீங்க வேற நம்பர்ஸ் மல்டிப்ளை ஆகும்போது வரக்கூடிய இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவோம்? மல்டிபிள் அப்படின்னு சொல்லுவோம். 5 into 4 equal to 20 இருக்குது. இதுல இந்த 5 and 4 ரெண்டுமே என்னன்னா ஃபேக்டர்ஸ். எதோட ஃபேக்டர்னு பாத்தீங்கன்னா இந்த 20யோட ஃபேக்டர். ஸோ ஃபேக்டர் ஆஃப் 20. இந்த 20 என்ன சொல்லுவோம்னா மல்டிபிள்னு சொல்லுவோம். மல்டிபிள் ஆஃப் எதோட மல்டிபிள்? இது வந்து 4ஓட மல்டிபிள் அண்ட் 5ஓட மல்டிபிள்னு சொல்லுவோம். மல்டிபிள் ஆஃப் 5னு சொல்லுவோம். ஸோ இப்போ LCM அண்ட் HCFக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. 10 and 12 ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட LCM அண்ட் HCF கேட்டிருக்காங்க. ஸோ பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல தான் பண்ண போறோம். ஸோ 10க்கு பிரைம் ஃபேக்டரைசேஷன் போடும்போது 2 5s are 10, 5 1s are 5. ஸோ 10 எப்படி எழுதலாம்? 2 into 5 எழுதலாம். அதே மாதிரி 12 எப்படி எழுதலாம்? 2 6 are 12, 2 3s are 6, 3 1s are 6. ஸோ 12 எப்படி எழுதிக்கலாம்? 2 into 2 into 3 அப்படின்னு எழுதிக்கலாம். LCM அப்படின்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஃபர்ஸ்ட்ல இதுல எதெல்லாம் காமனா இருக்குன்னு பாருங்க. 2 காமனா இருக்கு. ஸோ 2 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் எதுவுமே காமனா இல்லை. ஸோ எல்லாத்தையுமே எடுத்து எழுதிக்கோங்க. 5 into 2 into 3.
ஸோ எழுதியாச்சு. காமனா இருக்கிற 2 2ல ஒரு 2 அண்ட் அகைன் மிச்சம் இருக்கிற எல்லாமே எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 5 2s are 10, 10 into 2 20, 20 into 3 16 வந்துருது. ஸோ எல்சிஎம் வந்து 60, லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஃபர்ஸ்ட் காமனா இருக்கிற ஒன்று எடுத்து எழுதிக்கணும். அதுக்கப்புறம் எதுவுமே காமனா இல்லை, ஸோ எல்லா நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். இது எல்சிஎம். இதே மாதிரி ஹெச்சிஎஃப் அப்படின்னு வந்துச்சுன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு வருது. ஸோ முதல்ல இங்கேயுமே காமனா இருக்கிறது மட்டும்தான். ஸோ இங்க காமனா பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான் காமனா இருக்கு. ஸோ இங்க ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னன்னா 2. ஸோ இவ்வளோதான். எல்சிஎம் பெரிய நம்பரா வரும், ஹெச்சிஎஃப்ன்றது சின்ன நம்பரா வரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இனி எக்ஸசைஸ்ல பார்க்கலாம். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.